السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் அதன்படி நடப்பதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, மார்க்க கல்வி என்பது, தீனுடைய கல்வி என்பது நமது மொத்த வாழ்க்கைக்கும் தேவையான, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பயன்படக்கூடிய அறிவுரைகளும் நசீகத்துகளும் தான் மார்க்க கல்வி என்று சொல்லுவோம். எத்தனையோ புத்தகங்களை நாம் படிக்கிறோம், பள்ளிக்கூட பாடங்களை படிக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு, நம்முடைய எதிர்காலத்திற்கு பயன்படக்கூடியதா என்றால் இல்லை. அவைகள் ஒரு ஏட்டுக்கல்வியாக மட்டுமே இருக்கிறது. இன்று நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்பு பாட புத்தகங்களை எடுத்து வைத்து இதில் எந்தெந்த பாடங்கள் உங்களுக்கு உலக வாழ்க்கைக்கு, மறு உலக வாழ்க்கைக்கு பலன் தரக்கூடியது என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அது மிகுதமாக எவ்விதமான பலன்களும் அதில் கிடைக்காது. ஆனால் அல்லாஹுடைய கருணையால் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இறை ஞானத்தின் பாடங்கள், அல்லாஹ் ரசூலுடைய செய்திகள் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலும் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், மக்களிடம் பழகும் முறை எவ்வாறு இருக்க வேண்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அனைத்துமே அதில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. காலையிலிருந்து மாலை வரை ஒரு முஃமின், ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற முறையை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. வேறு எந்த புத்தகங்களிலும் இவற்றை நாம் காண முடியாது. பள்ளிக்கூடம் சென்று படிக்கிறார்களே, இதற்கு பேர் தொழில் கல்வி. இதை படித்துவிட்டு அவர்கள் ஏதோ ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், பணம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களின் நோக்கம். ஆனால் மார்க்கத்தை படிப்பதின் நோக்கம் நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு மனித புனிதனாக வாழ வேண்டும், எது வாழ்வு என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மார்க்க கல்வியின் நோக்கம். அன்புமிக்க பெரியோர்களே, அன்பு குழந்தைகளே, தாய்மார்களே, காலையில் எழுகிற பொழுது நீ அல்லாஹ்வின் சிந்தனையோடு எழுந்திருப்பாயாக என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதுவும் காலையில் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பே ஒவ்வொரு மோமினும் எழுந்திருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கட்டாயமாக்கியிருக்கிறது. ஃபர்ல், சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடியே காலையில் 5 மணி எந்திரிச்சிடணும். எல்லாரும் 5:45 சூரியன் உதிக்குது.
ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். இது ஃபரது. பாங்கு 4:30 மணிக்கு சொல்றாங்கன்னா எல்லாம் எந்திரிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் சற்று முன்பு 3:30 மணி 3 மணிக்கு எழுந்து ஒது செய்து தஹஜ்ஜத் தொழ வேண்டும். இது மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படியே எழுந்திருக்காவிட்டாலும் கடைசி பட்சமாக சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பு 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறது என்று சொன்னால் நீ 5:45 எந்திரிச்சது. சூரியன் உதிச்ச பின்னு எந்திரிச்சா நீ குற்றவாளி, பாவம் கிடைக்கும். இந்த அளவுக்கு கண்டிஷனாக மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. வேறு எங்கேயாவது இவ்வாறு சொல்லப்படுகிறதா என்றால் இல்லையே இல்லை. அப்போது ஒரு மோமினுடைய உடல் நலத்திலேயும் மார்க்கம் கவனம் செலுத்துகிறது. எந்திரிச்சாச்சு, எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னா முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. உன் காலை வேலை அல்லாஹ்வுடைய நன்றியுடன் நீ ஆரம்பம் செய். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். என்னை என் மரணத்திற்கு பின்பு மீண்டும் என்னை எழுப்பினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி உன் நேரங்களை நீ ஆரம்பம் செய். ஏனென்றால் நன்றி உணர்வோடு உன் காலை வேலை ஆகிற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுடைய பழக்கம், யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர்களுக்கு இன்னும் அதிகமாக தருவான். அன்றைய நாள் முழுவதும் உனக்கு அல்லாஹ் தஆலா உனக்கு ரஹ்மத்தும் நிஅமத்தும் செய்து கொண்டே இருப்பான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல அல்லாஹ் இருக்கிறார். நீ காலையில் எந்திரிச்சவொன்னே யாரெல்லாம் நீங்கள் துவா ஓதுனீங்க கை தூக்குங்க. காலையில் எந்திரிச்சோன்னா துவா ஓதணும் இல்லையா? பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, காலையில் எந்திரிச்சோன்னா இங்கே துவா ஓதுனீங்களா? யாருமே ஓதலையா? தூங்கி எந்திரிச்சோன்னு என்ன துவா ஓதணும்பா? தூங்கி எந்திரிச்சோன்னு என்ன துவா ஓதணும்? என்ன ஹசரத் சொல்ல மாட்டேங்கிறாங்க? சொல்லுங்க. ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சரி, இந்த துவா தூங்கி எந்திரிச்சோன்னா ஓதணும் இல்லையா? இன்னைக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னா யார் ஓதணும் கை தூக்கு. யாருமே ஓதலையா? ஜோர் இல்லை, கேட்க மாட்டீங்களா? துவா சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி மனப்படமாக சொல்கிறீங்க, சந்தோஷம். அது சொல்லி கொடுத்தானா இல்லையா? அப்புறம் ஏன் காலையில் ஓதலை? தூங்கி எந்திரிச்சோன்னு இன்னைக்கு யாருமே ஓதலையா? அப்படிங்களா? தூங்கி எந்திரிச்சோன்னா ஓதணும்பா. மறந்துட்டா கூட என்ன செய்யணும்? கொஞ்சம் நேரம் கழிச்சு காலையில் எந்திரிச்சோன்னா ப்ரெஷ்லாம் பண்ணுறீங்க, தொழுவு வர்றீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஞாபகம் வந்தால் ஓதிடும். தூங்கி எந்திரிச்சு கண்ணு திறந்தோன்னா எந்திரிச்சு உட்காருவீங்கல்ல, முதல்ல நம்ம வாயில் என்ன வரணும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். முதலில் நம்முடைய காலை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நன்றியுடன் நமது காலை வேலையை துவங்க வேண்டும். அப்படி துவங்கினால் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் தஆலா நமக்கு என்னென்ன உதவிகள், ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எல்லா ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வான். நினச்சிங்களா? அப்படி நாம் நன்றியை மறந்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான், காலையில் தூங்கி எந்திரிச்சதுக்கே நன்றி செலுத்தலையா, எல்லாம் நம்ம மேலே கோவப்படுவோம். தூங்கி எந்திரிக்க வச்சான் எல்லாம் நம்மை, அதுக்கு நன்றி செலுத்தும். சரி, இதையும் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கும், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. சரி, தூங்கி எந்திரிச்சோன்னா முதல்ல என்ன செய்வோம்? எல்லாரும் என்ன செய்வீங்களா? பாத்ரூம் போக மாட்டீங்களா? சரி, அப்போ நீங்கள் அப்படி செய்வீங்க. சில பேர் போய் தன்னுடைய காலை கடன்களை நிறைவேற்றுவார்கள். போய் 1க்கு 2க்கெல்லாம் போவாங்க இல்லையா காலையில் எழுந்திரிச்சோன்னே. அதற்கும் மார்க்கம் வழிமுறைகளை சொல்லி தருகிறது. நீ பாத்ரூம்க்கு உள்ளே போகும்போது சும்மா போகாது, இடது காலை வைத்து உள்ளே செல். வலது கையை வலது காலை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தும். அசுத்தங்களை சுத்தம் செய்வதற்கு, அசுத்தமான இடங்களுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டால் இடது கையை இடது காலை பயன்படுத்து என்று மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே பாத்ரூம்குள்ளே போனால்
வலது காலை வச்சு உள்ளே போகக்கூடாது. வெளியே நின்று இடது காலை வைத்து உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே செல்வதற்கு முன்பு என்ன துவா ஓத வேண்டும்? பாத்ரூமுக்குள்ளே போகும்போது என்ன துவா ஓதணும்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக. அதெல்லாம் அழகாக மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க. உஸ்தாது மனப்பாடம் பண்ண வச்சுட்டாங்க. இன்றைக்கி பாத்ரூம் போகும்போது யாரெல்லாம் ஓதனைங்க கேட்டுக்கு. நான் இந்த மாதிரி பாத்ரூம் போகும்போது நான் இதை ஓதனேன். கேட்டுக்கு ஒருத்தவங்க நிசமான ஓதனையா? உள்ளே போகும்போது நின்று ஓதனையா? மாஷா அல்லா. பாருங்க, இவ்வளோ பேர் பாடாக்கியிருக்கீங்க. ஆனால் ஓதக்கூடியவர் 2 பேரும் 3 பேர் தான். இப்போ இதெல்லாம் பாடாக்கிறது எதுக்கு? ஓதுறதுக்கு தான். பயிற்சி பேர். உஸ்தாது என்ன சொன்னாலும் அந்த துவாவை டெய்லி ஓதணும். ஒவ்வொரு தடவை பாத்ரூம் போகும்போதும் ஓதணும். காலையிலேருந்து இது வரைக்கும் நம்ம எத்தனை வாட்டி போயிருக்கோம்? 1 2 போயிருக்கோம். எத்தனை வாட்டி போயிருக்கோம்? காலையிலேருந்து குறைஞ்சது ஒரு 5 தடவை 6 தடவை போகிறோம். ஒவ்வொரு தடவையும் உள்ளே போகும்போது வாசலில் நின்று இந்த துவாவை ஓதிட்டு தான் உள்ளே போகும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி. 15 ஹுபுஸுல் ஹபாயிஸை விட்டு என்னை நீ பாதுகாத்துக்கிறது. இந்த துவா ஓதிட்டு தான் போக வேண்டும். சரியா? சரி. பாத்ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது என்ன துவா ஓதணும்? குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அதுஹப அன்னியல் அதா வஆஃபானி. இன்னைக்கு யாரெல்லாம் துவா ஓதுனீங்க சொல்லுங்க? கை தூங்க. பார்த்தீங்களா? ஜோர். உங்கள் பிள்ளைங்க எல்லாம் கெட்டிக்கார பிள்ளைங்க. எந்த துவா கேட்டாலும் கடன் அடிக்கிறாங்க. அத்தனை பேரும் சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தரும் அமல் செய்யும். உஸ்தாது நாம் அதையும் கண்காணிக்கணுமா இல்லையா? பயிற்சி கொடுக்கணும் எல்லாத்துக்கும். எப்படி பயிற்சி கொடுப்பீங்க? வேணும்னேக்கும் போய்ட்டு சொல்லணும். எல்லாம் வந்துட்டாங்க, தம்பி 10 பேரை பாத்ரூம் போயிட்டு வாங்க, இந்த துவா ஓதிட்டு. டெய்லி 10 பேரை அனுப்பிச்சி வைங்களேன். நான் சொன்ன துவா ஓதிட்டு போங்கன்ட்டு. எப்படி போனீங்க? இது பயிற்சி கொடுத்தா தான் வரும். நீங்கள் துவா மனப்பாடம் பண்ணதோட உங்கள் கடமை நீங்கிச்சு. நீங்கள் ஒரு பயிலும் ஓதலை. நீங்கள் 100 பேருக்கு மனப்பாடம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஒருத்தருமே ஓதலை. தூங்கி எந்திரிச்சு துவாவும் ஓதலை. ஒரு மூமின் எப்படி வாழ்வான்னு அப்படி பயிற்சி கொடுங்க. எல்லாம் படுங்க. படுத்தாச்சு. எப்படி படுக்க போகிறீங்க? துவா ஓதிட்டு படுங்கன்னா எல்லாரும் ஓதணும். என்னென்னு தூங்கும்போது என்ன துவா ஓதணும்பா? அது படுத்தாச்சு. வச்சிருப்பாங்க சொல்கிறாங்க எந்திரிங்க அப்படின்னு பயிற்சி கொடுக்கணும். பாய் எந்திரிச்சு உட்காந்து என்ன துவா ஓதுங்க. கண்ணை கசிக்க எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன துவா வேணும்? இப்படி ஒரு 4 நாளைக்கு பயிற்சி கொடுங்களேன். அடுத்த நாள் கேட்டு பாருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் வீட்டில் ஃபஜ்ருக்கு காலையில் எந்திரிச்சு ஓதுனீங்கன்னா அத்தனை பேரும் கேட்டுக்கோங்க. நஞ்சா அப்போ நீங்கள் துவாலாம் மனப்பாடம் பண்ணிட்டாங்க எல்லாரும், ஒருத்தருமே ஓதலை. அப்புறம் பாத்ரூம் போயிட்டு வாங்க. பள்ளிவாசல் பாத்ரூம் இருக்குது, போங்க. எப்படி போனீங்க? இடது காலை உள்ளே வச்சு போகணும். போகிறதுக்கு முன்னாடி வெளியே நின்று உள்ளே போய் ஓதக்கூடாது. பாத்ரூமுக்கு உள்ளே போய் கத்தம் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஓதக்கூடாது. இங்கே ஓதணும். பாத்ரூமுக்கு வெளியே நின்று வரும். வெளியே நின்று அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் ஓதி விட்டு அடுத்து அப்படி செஞ்சு காட்டணும். அடுத்து இடது காலை வைத்து செல்ல வேண்டும். நீங்கள் பள்ளிவாசலே ஓரமாக ஒரு கட்டம் போட்டுருங்க. இதுதான் பாத்ரூம் வச்சுக்க தம்பி. எப்படி வெளியே நின்று ஓதணும். நினைஞ்சுக்கலாம். ஓதிட்டு அப்புறம் இடது காலை தலையை மறைக்க வேண்டும். தொப்பி போட்டு போகணும். இடது காலை உள்ளே வைத்து உள்ளே செல்ல வேண்டும். சென்ற பின்பு அதன் பின்பு அங்கே போய் கவனிப்பா. வெளியே வரும்போது உள்ளுக்குள்ள துவாவது அவசியம் இல்லை. அந்த கட்டத்தொட்டு வெளியே வலது காலை வைத்து வெளியே வர வேண்டும். வெளியே நின்று சொல்ல வேண்டும் குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னியல் அதா வஆஃபானி. இது நடைமுறை பயிற்சி. இப்போ சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும்போது எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி சென்றார்கள், வந்தார்கள்னு பார்த்தாங்க. இப்போ உஸ்தாதாகிய நம்ம வெறும் மனப்பாடம் பண்ணி கொடுத்துட்டு போகக்கூடாது. செயல்முறை விளக்கம் செஞ்சு காட்டணும். இது ஒரு 10 நாளைக்கு பழக்குங்க அந்த பிள்ளைங்க. அது வாழ்நாள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டம் போட்டிருங்க. இதுதான்ப்பா பாத்ரூம். பள்ளிவாசலில் ஒரு மூலையில்
நீங்கள் மக்தபில் ஒரு மூலையில் கட்டம் போட்டுருங்க, இதுதான் பாத்ரூம், இப்போ எல்லாம் உள்ளே போங்க. ஒவ்வொரு மாணவருக்காக பயிற்சி கொடுக்கணும். ஒரு மாணவர் செய்கிறது அத்தனை மாணவரும் பார்க்கணும். இப்போ 50 மாணவர்கள் செஞ்சாங்கன்னு எல்லாரும் மனசுலையும் வருது. தெரிஞ்சுங்களா? வெளியே இந்த கட்டத்துக்கு வெளியே ஒரு சின்னதாக ஒரு கால் மீதி விரிச்சிருங்க, சும்மா ஒரு பயிற்சிக்கு தானே. இப்போ துவா ஓதுங்கன்னா அந்த கால் மீதியில் நின்று ஓதணும். என்ன ஓதணும்? வெளியே உள்ளே போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹவாய் எப்படி போகணும்? இளஞ்சவா அந்த தலைக்கு தொப்பி போட்டு போங்க, கால் மீதியை வச்சு இடது காலை வச்சு உள்ள மாற்றினே இந்த காலை வை அப்படின்னு சொல்லு பயிற்சி கொடுக்கணும். உள்ளே போயிட்டு திரும்பி நின்று வெளியே வரணும். புரிஞ்சுங்களா? அங்கே வலது காலை வச்சு வெளியே வந்து அந்த துணியில் நின்றுக்கிட்டு அப்புறம் துவா வரணும். இப்படிலாம் பயிற்சி கொடுக்கணும். இது பயிற்சி கொடுத்துட்டீங்க. அடுத்து ஒது செய்யணும். ஒது செய்யும்போது என்ன செய்யணும்? ஒது செய்கிற முறை என்ன? அதில் ஓதக்கூடிய துவாக்கள் என்ன? ஒதுவுடைய ஃபர்ல் எத்தனைப்பா? 4. என்ன 4? முகம், தலை, கை, கால் 4 கழுவணும். ஓகே, இவங்க எல்லாத்துக்கும் ஒழுவு செஞ்சு நீங்க கூட இருந்து பயிற்சி கொடுத்தீங்களா? காட்டல. எப்படி? சும்மா மேடை 2 செஞ்சு அவங்க செய்ய வச்சு பார்க்கல. இதுதான் தப்பு. இந்த 40 நாள் உங்கள்கிட்ட வந்தாங்க, நீங்கள் அவங்கள செய்ய வச்சு பழக்கணும். எப்படி செய்யணும்? ஒவ்வொருத்தர் 10 பைப் இருக்குது. இந்த உழவு செய்யுங்க. என்ன பை? 10 பேரையும் உழவு செய்ய வச்சுட்டு 10 பேரும் உழவு செய்யும்போது கவனிக்கணும் யார் என்ன செய்கிறாங்க. தம்பி முதல்ல பிஸ்மில்லா சொல்லு, அப்புறம் துவா செய். என்ன துவா? உழவு செய்ய ஆரம்பிக்கும் என்ன துவா ஓதணும்? பிஸ்மில்லா போதுனா போதும். அல்லது அல்லாஹும்ம மக்ஃபிர் லி தம்பி வஸ்ஸிஅலி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி, இந்த துவா ஓதணும். இல்லாட்டி பிஸ்மில்லா சொன்னால் மட்டும் கூட போதும். பிஸ்மில்லா சொல்லிட்டு என்னப்பா கை எப்படி கழுவுறாங்கன்னு பாருங்க. மிகுதமான பேர்கள் பைப்பில் தண்ணி ஊற்றி பைப்பு திறந்து விட்டு இப்படி கை கழுவிங்க, இப்படி கோதி கழுவணும், அவ்வளோதான். அது தப்பு. மார்க்கம் எப்படி சொல்லுது? முதல்ல தண்ணியை வலது கை மட்டும் ஃபஸ்ட்டு கழுவணும், இந்த கைக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படி 3 தடவை கழுவணும். அப்புறம் இந்த கை கழுவணும் 3 தடவை. பைபிள் கொஞ்ச நேரம் காமிச்சிட்டே இருந்தால் 3 தடவை வந்துடுமே, அப்படி இல்லை. 3 தடவைனா என்ன அர்த்தம்? தண்ணி ஊற்று, கை தண்ணி எடுத்து கழுவணும், அப்படி 3 தடவை. அப்புறம் இந்த கையில் தண்ணி எடுத்து கழுவணும், அது 3 தடவை. 3 6 தடவை வரணும். 6 தடவை கழுவணும். ரொம்ப பேர் என்ன செய்யணும்? பைபிள் தண்ணி ஊற்றுது, இப்படியே ஒரே சொல்லட்டு முடிஞ்சு 6 தடவையும் அதிலே அடங்கிருச்சு. அப்படி செய்யக்கூடாது. அது சுன்னத்து ஹிலாஃப். இதை அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்பா. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி செய்யணும் ஒவ்வொருத்தருக்காக பழக வைக்கணும். குறைஞ்சது ஒரு 8 வயசு 10 வயசு பிள்ளைங்க, 10 வயதுக்கு மேல்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். எப்படி செய்தால் அது முறையான ஒது அப்படின்னு. வாய்க்கு பிடிப்பாங்க சில பேர், சரியான முறை எப்படி வாய்க்கு பிடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணணும், மிஸ்வாக் போடணும். மிஸ்வாக் இல்லையா தன் விரலாலாவது வாயை பல்ல தேய்க்கணும். அது செய்கிறாங்களா? நாசிக்கு தண்ணீர் செலுத்தும் முறை என்ன? ரொம்ப பேருக்கு தெரியாது. நீங்கள் அவங்க பழக்கி பழக்கி கொடுங்க தெரியாது. 1 தடவை 2 தடவை அவங்களுக்கு நம்ம பழக்கி கொடுத்துட்டோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் தாலா அதுக்கு பின்னாடி மொத்த வயசும் கரெக்டாக செய்வாங்க. நாசிக்கு தண்ணீர் செலுத்தியாச்சு, மூக்கு தண்ணி செலுத்தி சிந்தணும் 3 தடவை. அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும்? அந்த இடது கை சுண்டு விரலை கொண்டு மூக்கில் கைவிட்டு சுத்தம் பண்ணணும், விரல் வச்சு சுத்தம் பண்ணணும். இந்த எப்படி செய்யறதுங்கிறது கற்றுக் கொடுக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு. அடுத்து முகம் கழுவணும். முகத்தை சும்மா தண்ணி ஊற்றினா பத்தாது. இந்த மூக்கின் ஓரப்பகுதி, கண்ணின் ஓரப்பகுதி, காதுடைய பகுதிகள் எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவணும். கொஞ்சம் விரல் வச்சு தேய்க்கணும். இது முழுவுடைய முறைகள். இதை ஒவ்வொரு தடவையும் இப்படியே செய்ய வச்சு எல்லாரும் நின்று ஒரு தம்பி உதவி செய்கிறத பார்க்கணும். அப்போ நீங்கள் தவறுகளை சுட்டி காட்டும்போது அடுத்த தம்பி அதை சரியாக செய்வார். இப்படியே ஒரு 10 பேர் 15 பேர் செய்யும்போது எத்தனை பேரும் பார்க்குறாங்க. எல்லாரிடத்துலேயும் அந்த உதவுடைய பயிற்சி வந்து ஆக எத்தனை பேரையும் செய்ய வச்சாங்க. பைப்பில் செய்கிறாங்க. செய்யும்போது ஒவ்வொருத்தர் தவறையும் திருத்தி கொடுத்தீங்கன்னா மற்றவங்க திருத்திக்குவோம் ஒரே மாதிரி.
எப்படி கை கழுவுறது, எப்படி கால் கழுவுறது, எப்படி மசாஜ் செய்கிறது. மசாஜ் செய்யும் முறை நம்ம பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி மசாஜ் செய்கிறது, இந்த முறைகளை ஒவ்வொருத்தருக்காக கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பயிற்சிகள்லாம் செய்யும். இப்போது இதெல்லாம் எதுக்கு பயிற்சிகள் செய்ய சொல்கிறோம்? இந்த பயிற்சிகள் நம்மை மனிதனாக உருவாக்கும். ஒரு முறை இந்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டால் வாழ்நாளெல்லாம் நமக்கு அது உபயோகம் தரும். மார்க்கம் நம்முடைய பிரயோஜனத்துக்காக வேண்டிதான் சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறது. பாருங்க, மனிதன் சிறுநீர் கழித்தான், பரிசுத்தமாக அதை கழுக வேண்டும். கழுவுறது மட்டும் இல்லை, காலில் தெரிச்சிருந்துச்சுன்னா, ஏதாவது சிறுநீர் துளிகள் தெரிச்சிருந்துச்சுன்னா அந்த காலையும் கழுவணும். சிறுநீருக்கு அமருகிற பொழுதே கூட நம்ம காலில் தெரிக்காத மாதிரி உட்காந்து சிறுநீருக்கு செல்ல வேண்டும். அதாவது தெரிச்சா நம்ம காலில் தெரிக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் இடங்களில் உட்காந்து சிறுநீருக்கு செல்ல வேண்டும். இவ்வாறாக இவ்வளவு தெளிவாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எத்தனையோ பேர் பார்க்குறோம் தெருவில், முஸ்லீம் அல்லாத எத்தனையோ பேர் பார்க்குறோம். அப்படி தெருவில் ஓரத்தில் நின்றுக்கிட்டு பெண்களும் ஆண்களும் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் கூட செய்யாமல் போவார்கள். ஆண்களும் அப்படி போவாங்க, பெண்களும் தெரு ஓரத்தில் நின்று சிறுநீர் கழித்து விட்டு அப்படியே போவாங்க. இது நம்மள பாவம். யார் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யவில்லையோ கபரிலே வேதனை செய்யப்படுவான், கடும் தண்டனை கபரில் கிடைக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இது பெரிய பாவம். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமல் செல்வது பெரிய பாவம். இப்போ இதை சின்ன பிள்ளைங்களுக்கு நாம் விளக்கம் சொல்லணும். நாம் அந்த பிள்ளைங்களுக்கு விளக்கம் சொல்லணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்தில் பார்க்குறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலில் பாத்ரூம் வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க கூட படிக்கிற பசங்கள்லாம் பார்க்குறான், எல்லாம் போய் அங்கே போய் சிறுநீர் கழித்துட்டு ஒன்று கழிச்சிட்டு கழுவாமல் வந்துடுவாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி பழக்கம் வந்துடும். உங்கள் ஸ்கூலில் பாத்ரூம் இருக்கப்பா, உங்கள் கூட மற்ற பிள்ளைங்களாம் போய் ஒன்று இது கழுவாலும் கழுவ மாட்டாங்க. நீங்கள் கழுவுங்க, மற்றவங்களாம் மற்ற பசங்களாம் கழுவ மாட்டாங்க. அப்படியே ஒன்று கழிச்சு விட்டு வந்துடுவாங்க. தானே பார்த்தீங்களா? இதுதான் பழக்கம் எல்லா ஸ்கூல்லையும். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் உயரமாக வச்சுருப்பாங்க, கீழே இருக்காது, கீழ் பாத்ரூமாக இருக்கும், உயரமாக வச்சுருப்பாங்க. அதில் போய் ஒன்றுக்கு இருந்துட்டு அப்படியே வந்துடும். கொஞ்சம் கூட கழுவுறது, சுத்தம் பண்ணுறது, காலை கழுவுறது கூட இல்லை, கையே கழுவுறதும் கிடையாது. இப்போ இந்த பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில், அவங்க 98 பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேர் சேர்ந்த பார்க்குறான். இவன் அந்த பழக்கம் வந்துடும். இவனும் போயிட்டு கையும் கழுவுறதில்லை, காலும் கழுவுறதில்லை, ஒன்றுக்கு போயிட்டு சுத்தம் செய்கிறதில்லை, அப்படி வந்துடுறது. இப்போ நாம தான் அந்த குழந்தைங்கள்லேருந்தே பழக்கணும், எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஆச்சா, இந்த மாதிரி நம்ம பயிற்சி கொடுத்து 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 இந்த வயசுலேயே கொண்டு வந்தால் தான் எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர்களாக வருவார்கள். இது எல்லாம் நீங்களும் கவனிச்சுங்க தாய்மார்களே. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறது உஸ்தாதுக்கு சொல்லலை, உங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் இன்று உங்கள் வீட்டில் இருக்கும் உங்கள் குழந்தைகளை எவ்வாறு நடக்கிறார்கள், எவ்வாறு அவர்கள் காலையில் எழுகிறார்கள் பார்த்தீங்களா? இங்கே உட்கார்ந்து இருக்க 100 பிள்ளைங்களும் கேட்டால் நான் காலையில் எந்திரிச்சு துவா ஓதலைன்னு சொல்கிறாங்க. அது யார் பழகி தரணும்? அந்த துவாவை பழகி தர்ற பொறுப்பு யாருக்குன்னு முதல்ல அம்மா அத்தாக்கு தான். காலையில் அம்மா எழுப்பி விடுறாங்க, அத்தா எழுப்பி விடுறாங்க, எந்திரிக்குமா தம்பி, எந்திரி, துவா ஓது, சொல்லு, அல்ஹம்துலில்லாஹி அஹ்யானா பாதமா அமாத்தனா வைலைஹி நுஷூர் அப்படின்னு அந்த வாப்பா அம்மா சொல்லித்தரணும். தந்தையும் தாயும் சொல்லித்தர வேண்டும். அவங்களுக்கே தெரியலன்னா இப்போ அன்பர்களே, இப்போ இங்கே எல்லா குழந்தைகளுக்கும் மதரசா வச்சுருக்கோம், பெண்களுக்கும் மதரசா வச்சுருக்கோம். ஒவ்வொரு பெண்களும் முழுமையாக மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய மொத்த வாழ்க்கை நல்லா இருக்கும். யாரெல்லாம் இந்த வருஷம் 1 வருட பாடம் படித்தீர்களோ நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வாங்க. இன்னும் 2 வருஷம் படிச்சுங்க. உங்களுக்கே தெரியும் இந்த 1 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இன்னும் 2 வருஷம் படிங்க. ஒரு சில பேர் நாங்கள் 10th படிக்கிறோம், +2 படிக்கிறோம், அதனால் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா, நீ 10th ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால் என்ன பலன்னு சொல்லும் போகும். 10th 100க்கு 100 மார்க் எடுத்தீங்க, அடுத்து வேணால் படிக்கலாம், படித்து ஒரு பெரிய உத்தியோகஸ்தராகி சம்பாதிக்கலாம். காசு தான் நோக்கம், வேறு என்ன நோக்கம்? நீ 10th ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டாய்,
+2ல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்துட்ட, அதனால அல்லாஹ் தாலாட்ட மிகப்பெரிய அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய வலியுள்ளவா போயிட்டியா? இந்த கபரில் ஒன்று கேள்வி கணக்கு அல்லாஹ் தாலா நிப்பாட்டானா? +2ல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, அதனால நேராக சொர்க்கம், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம், அந்த மாதிரி இருக்கா? எதுவுமே இல்லை. நீ மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்தால் உடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செய்கிறான், பரக்கத் செய்கிறான், எல்லாமே அதில் இருக்குது. அதை விட்டு போட்டு விளையாண்டுக்கலாம். நீ அதுவும் படிக்கிற, மார்க்கத்தையும் சேர்த்து படிங்க, மார்க்கத்தை கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு, தீனை கற்றுக்குங்க. அது உங்களுக்கு இருலோக வாழ்க்கையிலும் சிறப்பை கொடுக்கும், உங்களை சிறப்பாக வாழ வைக்கும், அதில் முக்கியத்துவம் கொடுக்கும். இல்லை பை, நாம் அதை விட்டுட்டு மற்ற துனியாவுடைய காரியங்களின் பக்கம் கவனம் செலுத்தினால் விளைஞ்சுங்களா, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ எத்தனையோ பேர் நம்ம பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்க, 10th +2, சில பிள்ளைங்க காலேஜ் எல்லாம் படிக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சு போயிடுறாங்க. தொழிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய மார்க்கத்தில் சட்டம் என்ன, கணவன் வெளியில் சென்று சம்பாதித்து கொடுக்க வேண்டும், மனைவி குடும்பத்தை கவனிக்க வேண்டும். அது ஒரு பெரிய பொறுப்பு, இது ஒரு பெரிய பொறுப்பு, 2 பொறுப்பும் இருக்குல்ல. சம்பாதிச்சு கொடுக்கணும், அதுவும் ஒரு வேலை. வீடு கட்டமைக்கணும், வீட்டில் அம்மா குழந்தைங்களையும் கவனிக்கணும். அப்போ இவங்களும் சம்பாதிக்க போயிட்டால் வீட்டை கட்டுறது யார்? சாதாரணமாக ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம காமினி மூலம் வந்துருக்குறாங்க, அவங்க சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், 2 வேணும். வீடு கட்டுறதுக்கு காசு வேணும். இன்றைக்கி 20 லட்ச ரூபா காசு இருந்தால் வீடு கட்டலாம்னு வச்சுக்கோங்க, காசு வேணும். வீடு கட்டுறதுக்கு ஆளும் வேணும், காசும் சம்பாரித்து கொடுக்கணும், ஒருத்தர் சேகரித்து கொடுக்க வேண்டும். அந்த காசை வச்சு செங்கல் வாங்கி மணல் வாங்கி வீடு கட்ட கொத்தனார் 2 வீடு கட்டு வரலையா, எல்லாமே செய்யணும். இப்போ கொத்தனார் அவங்களாம் நாங்கள் இந்த வேலையை செய்ய மாட்டோம், காசு வேணால் அவங்களுக்கு கொண்டு தரோம்டா, கூடியார் கட்டுவார். அதே மாதிரி கணவர் காசு கொண்டு வந்து கொடுக்குறாரு, இந்த காசை வாங்கி குடும்பத்தை கட்டுவது ஒரு மிகப்பெரிய வேலை. எங்களுக்கு வீட்டு வேலை தான் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் நாட்டு வேலையை பார்க்க போகிறோம்னா வீட்டு வேலை யார் பார்க்குறது? 2 பேரும் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து தானே ஆகணும். இப்போ பொஞ்சாட்டி சம்பாதிக்க அமைச்சர் வேண்டியது தான், அவள் சம்பாதிச்சு இப்போ சமையல் வேலை, குடும்பத்தை கவனிக்கிறது எல்லாத்தையும் புருஷன் பார்க்க வேண்டியது தான். என்ன செய்கிறது? அவங்க உட்காந்து புருஷன் வீட்டில் உட்காந்து பார்க்க வேண்டியது, யாரோ ஒருத்தர் பார்க்கணும்ல. அப்போ மார்க்கம் எல்லோருக்கும் எல்லா வேலைகளையும் பிரித்து கொடுத்துருக்குது. சில பேர் நாங்கள்லாம் சம்பாதிக்கக்கூடாதா, நாங்கள் படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இது தெரியாமல் கேட்குற கேள்வி. உனக்கென்று பெரிய பொறுப்பு, சொல்லப்போனால் சம்பாதிக்கிற பொறுப்பை விட பெரிய பொறுப்பு சம்பாதிச்சதை கொண்டு இந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக, நாட்டுக்கு பலன் தரக்கூடிய நல்ல குழந்தைகளாக வளர்க்குறது தான் ரொம்ப பெருசு. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, பெரிய பெரிய நகரங்களில் பெங்களூரு, மெட்ராஸு, கோயம்புத்தூர், பெரிய பெரிய நகரங்களில் என்ன ஆயிடுச்சு, புருஷன் சம்பாதிக்கிறது பத்தலை, நாங்களும் சேர்ந்து சம்பாதிக்கணும்ட்டு பொம்பளைங்களும் வெளியே கிளம்பிடுறாங்க. குழந்தைங்களை கவனிக்க ஆளுங்க. அந்த குழந்தைங்கள்லாம் தெருவு சுற்றக்கூடிய குழந்தைகளாக, இங்கே பார்த்தாலும் பேப்பரில் வருது கஞ்சா, எத்தனை வயசு? 13 வயசு. சாராயம் 17 வயசு. எல்லா கெட்ட பழக்கங்களும் சின்ன வயசுலேயே வந்துடுதுன்னு பேப்பரில் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தகப்பனும் இருந்து கவனிக்கவில்லை, தாயும் இருந்து கவனிக்கவில்லை. அவங்கள கவனிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அதனால அவங்களும் வேலைக்கு போயிடறாங்க, இவங்களும் வேலைக்கு போயிடறாங்க. பிள்ளைங்க சந்தியில் நிற்குது, கண்டவர்களோடு பழகுது, கெட்ட மனிதர்களோடு பழகி கெட்ட சகவாசங்களை ஏற்படுத்தி இன்றைக்கி புறம் பேப்பரில் பார்த்தா அதான் கோயம்புத்தூர் நிகழ்ச்சின்னு போட்டிருக்கான். எல்லாமே அங்கே தான் போட்டிருக்கான். சின்ன வயசு பிள்ளையை பக்கத்து வீட்டுக்காரனே குந்திக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? வளர்ப்பு சரியில்லை. அவங்களை எப்படி வளர்த்த முறை சரியில்லை. வளர்ப்பு சரியில்லாத காரணம் என்ன? பெண்கள் அந்த குழந்தைகளை வளர்ப்பதில் அக்கறை காட்டவில்லை. அவங்களும் சேர்ந்து படிக்க போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன். அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க? பெரியவங்க சம்பாரித்து கொண்டு கொடுப்பாங்க கணவன்மார்கள், பெண்கள் வீட்டில் இருந்து, ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருந்து முறைப்படி அந்த குழந்தைங்களுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்து, ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பார்கள். அதனால் குடும்பம் நல்லா இருந்துச்சு, நாடு நல்லா இருந்துச்சு, வீடு நல்லா இருந்துச்சு. இப்போ எப்போ இவர்கள் நாங்களும் தான் வெளியே வருவோன்னு வந்தாங்களோ எல்லாமே சேர்ந்து குட்டிச்சார். அதனால் நம்முடைய குழந்தைகள், தாய்மார்கள், நீங்கள் என்ன படித்து டிகிரி வாங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். மதரசாவுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்க முறைகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா தெரிந்தவர்கள், சொந்த பந்தங்கள்டையும் சொல்லி இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுங்கள். அல்லாஹ்வின் கிருபையில் நேரில் வரக்கூடியவர்கள் நேரில் வரலாம், நேரில் வர முடியலைங்கிறவங்களுக்கு ஆன்லைன்லேயும்
இந்த மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய வாய்ப்புகளை இந்த மதரசாவில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். வந்து இவ்வாறாக தீனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அதற்குரிய முயற்சிகளை ஒவ்வொரு தாய்மார்களும் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். செய்வோம் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்போ நாம் இங்கே படித்து கொண்டக்கூடிய பாடங்களை நம்ம வாழ்க்கையில் அப்ளை செஞ்சு பார்க்கணும். நமக்கு நாமே அதை பயன்படுத்தி அதில் நம்முடைய முயற்சிகளை செய்து பார்த்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதன் மூலம் நமக்கு 2 உலகத்தின் வெற்றிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.